ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் போடலை. அதுக்காக எனக்கு ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க. ஓகே ப்ரோ, நான் உங்களுக்காக இந்த வீடியோ நான் எடிட் பண்ணுறேன். நீங்களும் இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இது கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பாருங்கள், 9:16 ரேஷியோ வச்சுருக்கேன். கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுட்டு டியூரேஷனுக்கு போயிட்டு நான் 30 செகண்ட்ஸ் வச்சுக்க போகிறேன். வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்க்கு போயிட்டு நம்ம இமேஜ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேனோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டிக்கு போயிட்டு நம்ம ஒப்பாசிட்டி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நான் இப்போ ஒரு 70 வைக்கிறேன். இப்போ ஒப்பாசிட்டி குறைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ப்ளஸ் மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கு முன்னால் நம்ம இப்படி ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி ஜூம் பண்ணிக்கலாம். இப்படி சைடில் கொண்டு இப்படி நம்ம இப்படி வச்சுட்டு அதை இப்படி கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதையவே இப்படி கொஞ்சம் நகர்த்திடலாம். இப்படி நகர்த்தி இங்கே கொண்டு வச்சுட்டு இப்படி ஒரு கிளிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அதையவே இப்படி கொஞ்சம் நகர்த்தி இந்த இடத்துல வச்சு இப்படியே கொண்டு கொடுத்துட்டு அப்புறம் இப்படி கொண்டு வந்துடலாம். இப்போ இப்படி கொண்டு வந்தோடனே நெக்ஸ்ட்டு மறுபடியும் இப்படி நகர்த்திட்டு இது லாஸ்ட் எண்ட் வரை பண்ணணும். இந்த மாதிரி மறுபடியும் இப்படி கொடுத்துட்டு மறுபடியும் இப்படி கொண்டு வரணும். அந்த மாதிரி நான் லாஸ்ட் எண்ட் வரையும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் லாஸ்ட் எண்டு வரை கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கா. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த மாதிரி ஸ்பில் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஈஸின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 10 கொடுத்துருப்பாங்க. அந்த 10 அந்த 5 பாக்ஸு கீழே 5 பாக்ஸு கீழே இருக்கிற 5 பாக்ஸில் நான் தேர்ட் ஒன் கொடுத்துருக்கேன். அது பாருங்கள், டக்குன்னு அந்த இமேஜ் டக்குன்னு போயிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா இமேஜுக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, அந்த இதிலெல்லாம் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வீடியோ எண்ட் வரலையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அது வீடியோ எண்ட் வரலையும் நான் கொடுத்துட்டேன். இப்போ ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுத்தாச்சு. இதில் நம்ம கரெக்டாக சாங் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ மியூசிக்கு போய்க்கலாம். மியூசிக்கு போயிட்டு நான் ஒரு சாங் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாங் நான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் இப்படி ஆட் பண்ணிட்டேன். நாம் சாங் இப்போ ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டைப்புக்கு போயிட்டு இப்போ நம்ம டைப் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் ஒரு ஃபாண்ட் நான் கரெக்டாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கான கலர் நம்ம மாற்றிக்க போகிறோம். இப்போ ஒயிட் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு
இங்கே பாருங்க, நெக்ஸ்ட்டு வந்து 3 டேஷ் மாதிரி அதில் கொடுத்துருந்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு அதை கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்துட்டு பிளாக் வந்து கொடுத்துட்டு இது கீழே இருக்கிறத வந்து நான் இப்படி வந்து இழுத்து விட்டுக்க போகிறேன். இப்படி இழுத்து விட்டுட்டு இந்த பக்கம் ஃபஸ்ட்டில் இருக்கிறத வந்து கொஞ்சம் இப்படி லைட்டாக இப்படி நகர்த்திடுறேன். இப்படி வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு க்ளோவுக்கு போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எதை வேணால் வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து பிளாக் கொடுத்துருக்கேன்னா பிளாக்கு, இந்த மாதிரி ஒயிட்டு, இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இதை வந்து இப்படி கொடுத்துட்டேன். நான் இப்படி வந்து இப்படி வச்சுக்கிறேன். இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு நான் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். நான் கரெக்டாக வந்து இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிறேன். இதை வந்து லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் வந்துட்டு டைப் ஆப்ஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஃபாண்ட் வந்துட்டு மாற்றிக்க போகிறேன். நார்மல் ஃபாண்ட் மாதிரி அந்த மாதிரி வந்து நான் மாற்றிக்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு இதே வந்து வீடியோ எண்ட் வரலி கொடுத்துடலாம். இதுக்கு கீழேயே இந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு வீடியோ எண்ட் வரலி பாருங்கள். இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த வீடியோ வரதுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்துட்டு இந்த இமேஜ் இப்படி இப்படின்னு நகுறதில்ல, அதுக்கு கரெக்டாக வச்சு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். இதுதான் அந்த ஆப்ஷனு. இந்த மாதிரி இப்படி வந்துட்டு கரெக்டாக இப்படி கொடுத்துக்கிட்டே வந்துடலாம். இப்போ நான் டைப் பண்ணுறத பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு இப்படி கீழே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நான் ஃபுல் ஸ்க்ரீனுக்குமே அந்தந்த இடத்துல வர மாதிரி நான் இப்படி வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது கூட வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நியூவாக வந்துட்டு ஒரு எஃபெக்ட் வந்திருக்குலாம், அதை வந்து இது எதுக்கு வச்சு பார்க்கலாம் கரெக்டாக செட் ஆகுதான்னு சொல்லிவிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டாக இருக்கிறதே நான் கொடுத்துருக்கேன். இதை வந்துட்டு வீடியோ எண்ட் வரலி கொடுத்துக்கிறேன். வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இன்னொரு எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து வீடியோ எண்ட் வரலி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இன்ஷாட்டை வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணிடலாம். நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்துட்டு இன்ஷாட் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு காமிக்கிறேன். ஃபுல் சவுண்டோட நான் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
ஃபுல் வீடியோ பார்த்துட்டீங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோ உங்களுக்கு தான் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கல்ல, நீங்கள் வந்து இதே மாதிரி எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சா, நீங்கள் நல்லா எடிட் பண்ணிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் ஹைஸ்.